நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கேரள மாநிலத்தை சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர்கள், குழந்தைகள் என மொத்தம் 14 பேர் வால்பாறைக்கு வந்தனர். சுற்றுலா வேன் கட்டுப்பாட்டை இழந்து 13வது கொண்டை ஊசி வளைவில் விபத்துக்குள்ளாகி 800 அடியில் 9வது கொண்டை ஊசி வளைவில் விழுந்தது. இதில் ஒரு ஆண், ஒரு சிறுவன் உள்பட 7 பெண்கள் பலியானார்கள். மற்றவர்கள் படுகாயத்துடன் கோவை, பொள்ளாச்சி, கேரளா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தீயணைப்புத் துறையினர், காடம்பாறை போலீசார் விசாரணை. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்ததும் உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியை தொடங்க வேண்டும். இந்த பணிகளை ஒருங்கிணைங்க TRO நிலையிலான அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் நீலகிரி மலை ரயில் தனது 153வது ஆண்டு பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு சிறப்பான கொண்டாட்டம் நடைபெற்றது. இன்று காலை 7:10 மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்து புறப்பட தயாராக இருந்த மலை ரயிலில் உலக பாரம்பரிய தினம் முன்னிட்டு கேக் வெட்டி பயணிகளுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிக்காததன் மூலம் தவறிழைத்த எதிர்க்கட்சிகள் அதன் விளைவுகளையும் நிச்சயம் எதிர்கொள்வர். மசோதா தோல்வியடைந்தது குறித்து மக்களவையில் பிரதமர் மோடி கூறியதாக தகவல். ராஜராஜ சோழன் கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்ததை காட்டிலும் அதிகமான கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்தவர் அமைச்சர் சேகர் பாபு என புகழ்ந்தார் கமலஹாசன். வாங்கின காசுக்கு மேல கூவுறான் என்ற சினிமா பட டயலாக் காட்சியை குறிப்பிட்டு அண்ணாமலை கிண்டல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.